ஃபைனலா பாத்தீங்கன்னா டாப் 3ல வந்து சபரி, துஷார், கம்ருதீன் இவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்கப்ப 3 பேர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா பாருக்கு அவ்வளவுதான் ரொம்ப மாதிரி வெறி ஆயிடுச்சு. ஏன்னா சபரி உள்ள வந்து சபரி ஆனா தூக்குங்கடா அப்படின்றாங்க. அவ்வளவுதான், சரி ஓகே டன், ஏதோ நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ட்விஸ்ட் வைக்கிறாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் வந்து பிக் பாஸே வந்து யாராருன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து டாப் 3ல இருக்கு, நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டிஃபென்ஸ் சொல்றப்ப சபரி வந்து விக்கல்ஸ் விக்ரம் அண்டு பார்வை வந்து கூப்பிட்டாரு. எதுக்கு பார்வை கூப்பிட்டாருன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் நீ எதனா வந்து எனக்கு அகேன்ஸ்டா பண்ண போறாரு, என் கூட இந்த பண்ணு சொல்லி கூப்பிட்டாருன்னு தெரியல. உள்ள வந்தனே பார்வை அவ்வளவுதான். சரி ஓகே, லாஸ்ட்ல வந்து யாரை செலக்ட் பண்ணாங்களோ எல்லாருமே அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவது சரி ஓகே வெளியே இருந்தாவது நம்ம வந்து சபரிக்கு அகேன்ஸ்டா இருந்திருக்கலாம். இப்ப சபரியே நம்மளை நம்பி கூப்பிட்டு இருக்கான். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்க வன்மத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கேம் விளையாடுவோம், கேமுக்காவது சபரிக்காக நம்ம எதனா பண்ணுவோம்னு பண்ணியிருந்தாங்கன்னா பாரு வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு இதுனே சொல்லலாம், ஹியூமன் பீன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பட் சபரி வெளியே போகணும், சபரி அவுட் ஆகணும், சபரி நான் ஜெயிக்கலாம்னா பரவாயில்ல, சபரி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல ஒரு எச்ச செயலை வந்து செமையா பண்ணாங்க. இதை பார்த்தப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு இப்போ நம்ம அப்சர் அப்படியே சொல்றாங்க, சபரினா இது மாதிரி பாரு நீங்க டிஃபெண்ட் எடுத்திருக்கீங்க, பாரு வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா விளையாடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோக்கே பரவாயில்லம்மா, பிரச்சனை கிடையாது, அவங்க என்ன பண்ணுமோ பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை, விக்கல்ஸ் இருக்கான் அப்படின்ற மாதிரிட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. சபரி இஸ் a கிரேட் மேன். அப்புறம் வந்து சபரி உண்மையாலே வந்து பாரு ட்ரை பண்ண மாதிரி தோத்துட்டாரு. பட் ஆனா பாருக்கு தோத்துட்டாரு. ஆனா அவரு வந்து கமருதீனோட அந்த மாஸ்கை திருப்பி வச்சுட்டா. அப்படி அவரு வந்து எடுக்க விடாம, அவர் அந்த இதுவை எடுக்க விடாம வைக்க விடாம இருந்தாங்கன்னா பாரு இஸ் வீன். பட் ஆனா தலைவன் போயிட்டு மாஸ்க் எடுத்துட்டு போய் வச்சுட்டா. அப்படி கடைசியா வந்து சபரியோட மாஸ்கை வந்து நம்மளோட துஷார் எடுத்து வைக்க முடியாம கீழே உருண்டா. அப்படி அதனால வந்து பாரு இஸ் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணதான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ரியலா வின் பண்ணது சபரி, லூஸ் ஆனது பாரு. இது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா